அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து கல்யாண ப்ளவுஸு பொண்ணுக்கு தைக்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 6 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இது வந்து நெட்டு கிளாத்தில் நல்லா ஒர்க்கு பண்ணி கையிலலாம் இந்த ஹேங்கிங் மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம். குஞ்சம் போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குஞ்சம் போட்டிருக்கோம். குஞ்சத்துலேயுமே வந்து சிம்பிளாக தான் அவங்க கேட்டதுனால ஒரு ஸ்டோனை ஒட்டி ஒரு பூ மாதிரி ஒரு குஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். கல்யாண ப்ளவுஸுங்க. அதில் உள்ள ஒர்க்கை பாருங்கள். இது நல்லா ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இந்த இதுலேயும் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பொறுமையாக நான் தைச்சேன். எனக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து ரொம்ப வலிக்கிட்டே போணுச்சு. அதை நல்லா பொறுமையாக எங்கேயுமே வந்து தூக்காத அளவுக்கு நல்லா தைச்சிட்டேன். இதையும் பாருங்கள், ஒரு குஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஸ்டோனை ஒட்டி வச்சு இதை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இந்த ஒரு சட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேலை வந்து இந்த கலரு. நான் வந்து அதில் பார்டரை வந்து எடுத்து ஒரு வந்து டைமண்ட் சைஸில் வந்து நெக்கு வச்சு தைச்சி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு லேஸ் வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் கேட்டாங்க, அதனால் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது ஃப்ரெண்டுலேயும் வர்ற மாதிரியும் பண்ணியிருக்கோம். எல்லோரும் ஒரு பக்கம்தான் கொடுப்பாங்க. இந்த இதில் நான் வந்து 2 பக்கத்துலேயும் வர்ற மாதிரியே கொடுத்துட்டேன். கொஞ்சம் தானே கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் வச்சு கொடுத்துட்டேன். இது ஒரு ப்ளவுஸு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த சேரீக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கலர் வந்து இந்த கலரு முந்தி வந்து க்ரீனில் வந்து இருக்குது. அதே சட்டையும் இங்கே இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க வந்து சிம்பிளாக கேட்டதுனால நானும் இந்த லேஸு முதற்கொண்டு சிம்பிளாகவே வச்சு கொடுத்துருக்கேன். இது ரவுண்டு நெக்கில் ஃப்ரெண்டும் இதுவும் லேஸ் வச்சு இதையும் கொடுத்துருக்கோம். இதை வந்து இது சுருட்டி அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கயரே ஏன் வைக்கணும் அப்படின்ட்டு துணியிலேயே இதை வந்து உருட்டி அடித்து போ வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் பாருங்கள். ஒரு சேலை. இதுக்கு வந்து இந்த சேலையில் கலர் வந்து இங்கே பாருங்கள், அது சேம் கலர் தான். நான் அந்த பார்டரை எடுத்து எல்லாமே அவங்க சிம்பிள்னு கேட்டதுனால ஒரு பானைக்கு வச்சு இந்த ட்ரையாங்கல் மாதிரியே வச்சு நடுவில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த இதுலேயுமே பாருங்கள், குஞ்சத்துலேயும் கீழேயும் அந்த பார்டரை கொடுத்துட்டேன். கையில் எல்லாமே சிம்பிளாக தான் போட்டு கேட்டாங்க. சிம்பிளாகவே போட்டிருக்கோம். ஃப்ரெண்டுலேயும் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாரீக்கு வந்து முந்தியை அடிக்கிறதுக்கு பதில் இதுலேயும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பார்டரில் கோபுரமாக வந்ததுனால இங்கிட்டும் நான் அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கேன். இது முந்தி அடித்தது பாருங்கள். இது முந்தி அடிக்கிறதுக்கிட்டே இந்த ஒரு சேலை. இதுக்கு வந்து முந்தி வந்து இங்கு ப்ளூ, இது வந்து உடம்புக்கு. நான் வந்து இந்த இதுக்கு ஸ்காலப் டிசைனிங் இப்படி ரவுண்டு கொடுத்து தான் பெரும்பாலும் போடுறாங்க. நான் வந்து இதை வித்தியாசமாக இருக்கட்டும்னு கீழே மட்டும் கொடுத்துட்டு சிம்பிளாக அவங்க கேட்டாங்களே, அதனால் இதில் எதுவுமே வைக்கலை. அந்த ரவுண்டோடு முடிச்சிட்டேன். இன்னக்குள்ளே ஒரு மாங்காய் மாதிரி ஒரு டிசைனு இதை ஒட்டி வச்சுருக்கேன். இன்னக்குள்ளே ஒரு மணிக்காப்பதில் குஞ்சத்துலேயே ஒன்று எடுத்து போட்டுட்டேன். இதுலேயும் கையிலையும் அந்த வளைவு கொடுத்துட்டேன் நான். அவங்க எதுவுமே வேண்டான்னு சொன்னதுனால தான் இதில் இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். இங்கனையெல்லாம் நம்ம லேஸ் வைக்கலாம், பைப்பிங் வைக்கலாம், இதெல்லாம் இன்னும் அழகுபடுத்தலாம். ஆனால் அவங்க கஸ்டமர் விரும்பினது தானே நம்ம தைச்சி கொடுக்கணும். அதனால் அவங்க சொன்னது மாதிரி இதை தைச்சிருக்கேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு மட்டும் போட் நெக்கு. பிரின்சஸ் கட்டு போட் நெக்கில் இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.